இங்கே முத்து கிறிஷ் ஐஸ்கிரீம் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக கிறிஷை கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே யதார்த்தமாக வந்த பிஏ தினேஷுமே இங்கே முத்து கூட கிறிஷை உட்காந்துருக்கிறதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு ஓஹோ இங்கே தான் இருக்கீங்களா, ஓகே ஓகே இப்போ தான் ரோகிணி கிட்ட நம்மளால் பணத்தை வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவர் உடனே இங்கே ரோகிணிக்கு வீடியோ கால் போடுறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு ரோகிணி வீடியோ கால் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் அடுத்தபடியாக இந்த கால் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு குடோனுக்கு போய் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே பிஏ தினேஷும் ரோகிணியை பயங்கரமாக த்ரெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரோகிணி நீ ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கு, இங்கே பார்த்தியா ஒரு பையனும் அந்த பையனோட சித்தப்பாவும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க அழகாக உனக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு வீடியோ கால் போட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ காலை முத்து பக்கம் திருப்புறாங்க. அப்போது முத்துவும் கிருஷ்ணும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு. அப்போ பிஏ தினேஷும் முத்துக்கிட்ட போயிட்டு இந்த கிருஷ் யாரு, இந்த கிருஷோட அம்மா யாரு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி ஒரு நிமிஷம் நில்லையா இப்படி பண்ணிடாத நிறுத்து அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷனோட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிஏ தினேஷ் நின்றுட்டு இங்கே பாரு ரோகிணி, நான் இந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கேட்டேன், 10 லட்ச ரூபாய் கேட்டேன், அதை மட்டும் நீ கொடுத்துட்டா நான் போயிடுறேன்னு சொன்னேன். ஆனால் நீ இப்படி அதை தராமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக அந்த பணத்தை தர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஏ தினேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியுமே இங்கே பாரு என்னால் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியுமே தினேஷ் சரி நீ தர வேண்டாம் நான் பேசாமல் முத்துக்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்துக்கிட்ட போகிறாங்க. இங்கே ரோகிணி ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் போகாதன்னு சொல்லி இங்கே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பிஏ தினேஷும் இங்கே பாரு கல்யாணி எனக்கு தேவை 10 லட்சம், நீ இப்போதைக்கு எனக்கு ஒரு 3 லட்சமாவது கொடு, சுத்தமாக இந்த பணம் கூட நீ தராமல் இருந்த அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், நான் இதே வேலையை தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீ செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டேன்னா நான் உன் வழிக்கு வராமல் போகிறேன், அப்புறம் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியும் ஒரு வழியாக இங்கே ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இங்கே பிஏ தினேஷும் இங்கே பாரு நீ சொன்னதை எனக்கு கரெக்டாக தரணும், நாளைக்கு எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வந்தே ஆகணும், அதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோ கால் பேசின விஷயம் எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது மட்டும் நீ கரெக்டாக பணத்தை தராமல் விட்ட அப்படின்னா இந்த ரெக்கார்டு எல்லாமே நான் முத்துக்கிட்ட கொடுத்து முத்து மூலமாகவே உன்னை பற்றியான எல்லா விஷயங்களையும் வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே மிரண்டு போயிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்தபடியே அவங்க அந்த கடையில் இருக்க ஒவ்வொருத்தரையும் வெளியில் அனுப்பிட்டு கடையில் இருக்கிற மனோஜோட பணத்தை அடிச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே தெரியல, கடையில் இருக்க பணம் 3 லட்சம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட அனுப்புகிறாங்க. அதே நேரத்தில் ஷோரூமில் இருக்கிற ராணியையும் நீ போய் எனக்கு டீ வாங்கிட்டோன்னு சொல்லி வெளியில் காஃபி வாங்க அனுப்பிச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த லாக்கரில் போய் 3 லட்ச ரூபா பணத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்னை மன்னிச்சிரு மனோஜ், எனக்கு வேறு வழி கிடையாது, அதுலேயும் குறிப்பாக இந்த 3 லட்சம் எடுக்கிறதுக்கான காரணம் மீதி இருக்கிற பணத்தை நான் கிருஷோட படிப்புக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு சைடில் இங்கே முத்துவுமே ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு அன்னதான கூடத்தை பார்க்குறாங்க. அங்கே அந்த கூடத்துக்கு வெளியில் இருக்க பேனரில் விஜயா அன்னதான அறக்கட்டளைன்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. சரி நம்ம அம்மா பேரில் யாரோ வச்சு நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு வயசானவரும் வெளியில் ரோடு கிராஸ் பண்ண ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காரு. அவரை ரோடு கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது உள்ளே அன்னதானம் போட்டுட்ருக்கிறது வேறு யாரும் கிடையாது, தன்னோட அம்மா தான் சொல்லிட்டு. அப்போ அந்த பெரியவரும் வாப்பா வந்து சாப்பிடு, இந்த மாதிரி ஆளுங்க நமக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பாடெலாம் போடுறாங்க, அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணுற நல்லதுக்கு இவங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வாழ்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக இங்கே அந்த பெரியவர் கூடயே இங்கே முத்துவும் உட்காந்துடுறாங்க சாப்பிட்றதுக்காக. அதே நேரம் விஜயா அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரித்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம அம்மா இப்படிலாம் மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முத்துக்கிட்ட வந்து அவங்க சாப்பாடு வைக்கலான்னு சொல்லி வரும்போது முத்து அங்கே உட்காந்துருக்கிறத கவனித்த உடனே விஜயாவோட முகமே அப்படியே மாறிடுது. அதே நேரம் முத்துவுமே அம்மா எனக்கும் சாப்பாடு போடுங்கம்மா, நான் வீட்டில் தான் உங்கள் கையால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி இடத்துலையாவது உங்கள் கையில் சாப்பிட்டுக்கிறேனே, சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து தான் மனசில் இருக்க ஆசையை இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி திருன்னு முடிச்சுட்ருக்காங்க. அப்போது பக்கத்தில் இருக்க பார்வதியும் விஜயா முத்துக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயாவும் முத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க. அப்போ முத்துவும் அந்த சாப்பாடை ரொம்ப ஆசையாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே விஜயா ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போயிருக்காங்க. முத்து தான் கையால் சாப்பிட்றதுக்காக இந்த அளவுக்கு வெறித்தனமாக காத்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வியப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்கு டக்குன்னு புறையேறுது. அப்போ விஜயாவும் தன்னை அறியாமலே முத்துவோட தலையில் தட்டலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்வதியும் தட்டு விஜயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுறாங்க. அப்போ முத்து அதை சரி பண்ணிக்கிட்டு பரவாயில்லம்மா நீங்கள் மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு முத்துவுமே அந்த அவங்களுக்கு வந்து தும்மலை சரி பண்ணிக்கிட்டு அவர்
எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி முத்து தான் அம்மா கையால் சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஆசைன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு விஜயா ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடியுது. இங்கே முத்துவும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போன அடுத்த செகண்டு நடந்த விஷயங்களை பற்றி அண்ணாமலை கிட்ட சொல்லி முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு நான் அம்மா கையில் சாப்பிட்டேன்ப்பா, அம்மா கையில் சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே முத்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு அண்ணாமலையும் முத்து எந்த அளவுக்கு தான் அம்மா கையில் சாப்பிடணும்னு சொல்லி ஏங்கி போயிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலையும் சரி விடுப்பா, இனிமேல் விஜயா நல்லபடியாக நடந்துக்குவா, அவங்ககிட்ட இனிமேல் உன்னை ஒதுக்கிலாம் தள்ள மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே பாச போராட்டம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு சைடில் ரோகிணியும் நம்ம எடுத்த பணத்தை உடனே கையில் வச்சுக்க கூடாது, அந்த தினேஷை கூப்பிட்டு கொடுத்துணும்னு சொல்லிட்டு பிஏ தினேஷுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவரை ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்க கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தையுமே தூக்கி நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு தினேஷுமே என்ன ரோகிணி பணமே தர முடியாதுன்னு சொன்னேன், இப்போ ஃபோன் பண்ணி வெறும் 1 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே 2 லட்ச ரூபா பணத்தை தூக்கி நீட்டுற, அப்போனா உங்ககிட்ட பணம் இருக்குது, நீ வச்சுக்கிட்டு தான் இல்லைன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட ரோகிணியும் இங்கே பாரு, ஒரு நாள் கடைசியில் என் வீட்டுக்கார் கடையில் இருந்து நானே திருடுற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நான் அதை திருடி இருக்கிறது இன்னுமே யாருக்கும் தெரியாது, அது தெரிய வர்றப்போ பிரச்சனை பெருசாகிடும், அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, இப்போ உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருட்டு வேலை செஞ்சுருக்கேன், அதனால் உலகம் இந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு இதோட என் பிரச்சனையை விட்டுரு, இதுக்கு மேலே நீ இதை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நீயும் மாட்டிக்குவேன் நானும் மாட்டிக்குவேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க பிஏ தினேஷும் இங்கே பாரு, நான் அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், 10 லட்ச ரூபா சிங்கிள் செட்டில்மெண்ட்டு, அதை நீ பண்ணுறதுல 2 லட்சம் பண்ணிட்டேன், இன்னும் 8 லட்ச ரூபா இருக்குது, அதை மட்டும் நீ பண்ணிடு, நான் உனக்கு எதுவுமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நானாச்சு என் வேலையாச்சு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே ரோகிணியை மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சைடில் இங்கே மனோஜும் ஷோரூம் வராரு. வந்த உடனே என்ன இது ரோகிணி எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ராணி கிட்ட கேட்குறாங்க. அப்போ ராணியுமே இல்லைண்ணே அக்காவுக்கு ஏதோ தலைவலிக்குன்னு சொன்னாங்க, டீ வாங்கிட்டு வந்து பார்த்தா அக்காவை காணும், சரி ஏதோ முக்கியமான வேலையை வெளியில் போயிருப்பாங்கன்னு தான் டீ அப்படியே வச்சிருக்கேனே, நீங்கள் வேணால் டீ குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ராணி மனோஜ்க்கு டீ ஊற்றி குடிக்கிறாங்க. அப்போ டீ ஊற்றி குடிச்சிட்டு மனோஜுமே சரி ஓகே பணம்லாம் சேர்ந்துருச்சா, இப்போ இந்த பணத்தை வச்சு நம்ம முதல்ல பொருள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக இங்கே மனோஜும் லாக்கர்கிட்ட போகிறாரு. லாக்கருக்கு போய் லாக்கர் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் உள்ளே பார்த்தா பணம் இல்லை. இதை பார்த்துட்டு மனோஜுக்கு சரியான ஷாக்கு, என்ன இது இங்கே தானே 3 லட்சம் வச்சேன், இது எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் ஒருவேளை ரோகிணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இங்கே மனோஜ் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ரோகிணி இந்த மாதிரி நான் லாக்கரில் 3 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன், அதை நீ எதை எடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ மனோஜ் இப்போவே அதை செக் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி. இல்லை மனோஜ் நான் பார்க்கவே இல்லையே, சொல்லப்போனால் நான் அங்கே ஷோரூம்லேருந்து இப்போ ஒரு முக்கியமான வேலை கஸ்டமரை பார்க்கணுங்கிறதுக்காக வெளியில் வந்தேன், அதில் பணம் இருந்தால் எனக்கு தெரியாது, நீ எப்போ வச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் மனோஜும் ரோகிணி நீ முதல்ல ஷோரூமுக்கு வா, இதுக்கு மேலே இந்த விஷயத்த சும்மா விட முடியாது, இங்கே கடையில் இருக்க யாராவது எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக மனோஜ் ரோகிணி ஷோரூமுக்கு கூப்பிட்றாங்க. அடுத்தபடியாக ஷோரூமில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்கள், நான் லாக்கரில் 3 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன், அந்த பணம் இப்போ காணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணுற யாரோ தான் அந்த பணத்தை எடுத்திருக்கீங்க, ஒழுங்காக அந்த பணம் எங்கே இருக்கோ யார் எடுத்தீங்களோ அவங்க திருப்பி கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை ஷோரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் திணற ஆரம்பிக்கிறாங்க. நாம யாரும் எடுக்கலையே, என்ன சார் நம்ம மேலே இவ்வளோ பெரிய திருட்டு பட்டம் கட்டுறாருன்னு சொல்லி எல்லாரும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.